Welcome to Soldiers Guide channel. ITBP Tradesman 2024 கான official notification already release ஆயிருந்தது. அதுல சஃபாய் கர்மச்சாரி, பார்பர்ஸ், அதுக்கப்புறம் கார்டனர் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனும் இப்போ கரண்ட்ல இருக்கு. இப்போ ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது கான்ஸ்டபிள், குக், அதுக்கப்புறம் வாட்டர் கேரியர், அதாவது கிச்சன் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு மட்டும் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு எல்லாமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எப்போ ரிலீஸ் ஆகும், அப்ளை பண்றதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 2 அக்டோபர் வரையும் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுடைய அப்ளிகேஷன் எப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்பதான் வரும். ஓகேங்களா? அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்பதான் ரிலீஸ் ஆகும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துறேன். இப்போ இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? So recruitment for the post of the Constable Kitchen Service 2024, Indian Tibet Border Police Force online application will be eligible male and female citizen. And அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதோட பேசிக் பே இது குரூப் சி போஸ்ட், நான் கேசட்டட் போஸ்டர்ஸ். இதில் கிச்சன் சர்வீசஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட்டர் வரும். ஓகேங்களா? அதில் பார்த்தோம் அப்படின்னா லெவல் 3 வரும். ஓகேங்களா? பேசிக் பே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21,700 இருந்து 69,100 வரை இருக்கும். இது அலோன்ஸ் இல்லாத பேசிக் பே. அலோன்ஸோட சேர்ந்து வந்துச்சுன்னா ஒரு 35+40 உங்க கையில கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த டீடைல்ஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலா 819 வேகன்சி வந்திருக்கு. இதுக்கு மேலுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 697 வேகன்சி வந்திருக்கு. யூஆருக்கு 389, எஸ்சிக்கு 41, எஸ்டிக்கு 60, ஓபிசிக்கு 138, இடபிள்யூஎஸ்க்கு 69, டோட்டலா 697 வேகன்சி மேலுக்கு மட்டும். ஃபீமேலுக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 122 வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா? இதே டோட்டலா 819 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்திருக்கு. ஸோ இந்த வேகன்சி டென்டேவ்லி மேபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது, இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா? இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும். ஸோ recruitment.itbppolice.nic.in வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் 10% வேகன்சி ஆஃப் தி ரிசர்வ்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் இன் கேஸ் ஆஃப் வேகன்சி ரிசர்வ்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிமைண்டட் அன்ஃபில்டு நான் கெசட்டட் இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபி ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் சர்வீஸில் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். இதுல ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும். நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் செக் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நோட் பண்ணுங்க, கம்பல்சரி இதுல. ஓகேங்களா? 10th பாஸ் பண்ணிக்கிறதா போதுமானது தான். அண்ட் அது மட்டும் இல்ல, அது கூட NSQF லெவல் 1 கோர்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வச்சிருக்கணும். ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆர் கிச்சன் இந்த கோர்ஸ் முடிச்சு நீங்க நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இன்ஸ்டியூட்ல நீங்க படிச்சு இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ NSQF லெவல் 1 சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இந்த கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீசஸ், அதாவது குக், வாட்டர் கேரியர் வரும். ஓகேங்களா? ஸோ தனித்தனியான வேகன்சி எப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததான் தெரியும். அண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அண்ட் இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மனுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரேட்ஸ்மனுக்கான ட்ரேட் டெஸ்ட்டை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் வீடியோ நான் ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரேட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல ஒரு சில ட்ரேடுக்கு குக், வாட்டர் கேரியர் கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த ட்ரேட் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் மோட் நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். அதனால ஃபர்ஸ்ட் பிசிக்கல் தான் இருக்க போகுது அப்படின்றதுனால பிசிக்கல் நீங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிசிக்கல் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன், அதாவது ஐடிபிபி வரப்போகுது. அடுத்து இன்னும் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் இன்னும் விட போறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த இயர்க்கான வேகன்சி வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் பிசிக்கல் இருக்கிறதுனால கண்டிப்பா பிசிக்கல் பண்ணிக்கிட்டே பிசிக்கல் மட்டும் பண்ணாதீங்க. உங்களுடைய டெய்லி ஷெட்யூல்ல படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 செப்டம்பர்ல இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் அப்ளிகேஷனுடைய எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 அக்டோபர் 2024 வரும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்க முடியும். இதுதான் அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ்ல கொடுத்திருந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன்.
ஸோ இதை தவிர்த்து வேற எல்லா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெளிவாக தெரியும். அதனால நோட்டிஃபிகேஷன் வர வரை வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அண்ட் இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, இன்னும் 1 மந்த் இருக்குது, அதாவது அப்ளிகேஷன் ஆன்லைனில் வர்றதுக்கு. ஓகேங்களா? அப்ளிகேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 மந்த் கேப்க்கு அப்புறம் தான் ஃபிசிக்கல் இருக்கும். அதனால நீங்கள் இப்போவே லைட்டாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு இது ஆல் இந்தியா வேகன்சி, ஆல் இந்தியா காம்படிஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கட் ஆஃபும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எல்லா மார்க் ஃபிசிக்கலில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு போயிடலாம். பட் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். அதனால் படிக்கும் போதே தெளிவாக படிங்க. இதோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்மளோட சேனலில் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். ஆனால் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.